அண்மை செய்திகளை தற்போது பார்த்து வருகிறோம். நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்கும் பணியில் தமிழக அரசு தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறது. நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களை தொடர்பு கொள்ளும் வழிகள் குறித்து தமிழக அரசு தொடர்ந்து ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறது. விவரங்களுடன் இருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் ஜெரி. வணக்கம், விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். டெல்லிக்கு தமிழக அரசு மூலமாக 4 அமைச்சர்கள் சென்றிருக்கிறார்கள். அந்த ஆலோசனை கூட்டம் தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. நேபாளத்தில் பெருவெள்ளத்தில் சிக்கிய தமிழர்களை மீட்க முதலமைச்சர் விஜய் உத்தரவின்படி 4 அமைச்சர்கள் குழு டெல்லி சென்றிருக்கிறது. அந்த அமைச்சர்கள் குழு தற்பொழுது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா, ராஜ்மோகன், அமைச்சர் வினோத், அமைச்சர் தென்னரசு ஆகியோர் டெல்லி விரைந்திருந்தனர். நேற்றைய தினமே அவர்கள் இரவு ஆலோசனையில் ஈடுபட்ட நிலையில் தற்பொழுதும் அவர்கள் ஆலோசனையில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். நேபாளம் வெள்ளப்பெருக்கில் பாதிப்புகள் குறித்து, நேபாளத்தில் வெள்ளப்பெருக்கில் சிக்கியுள்ள தமிழர்களை தொடர்பு கொண்டு அவர்களை மீட்டு அழைத்து வருவதற்கான பணிகளை மேற்கொள்ள முதலமைச்சர் விஜயின் அறிவுறுத்தலின்படி தமிழ்நாட்டைச் சேர்ந்த 4 அமைச்சர்கள் டெல்லியில் இருக்கிறார்கள். டெல்லியில தமிழ்நாடு இல்லத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் கட்டுப்பாட்டு அறையை நேற்று இரவு ஆய்வு செய்த நிலையில தற்பொழுது தமிழ்நாடு இல்லத்தில் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஏறத்தாழ 9:45 மணிக்கு இந்த ஆலோசனை கூட்டம் தொடங்கி தற்பொழுது வரை நடைபெற்று வருகிறது. ஆலோசனைக்கு பிறகு தற்போதைய நிலவரம் குறித்தும், இதுவரை சிக்கியுள்ள தமிழர்களை தொடர்பு கொள்ள முடிந்ததா என்பது குறித்தும், தற்போது நிலவக்கூடிய சூழ்நிலை, அரசு சார்பாக மத்திய அரசு உதவியுடன் இதுபோன்ற நடவடிக்கைகள் தற்பொழுது எடுக்கப்பட்டு வருகிறதெல்லாம் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்புகள் வெளியாக இருக்கிறது. நேபாள பேரிடரில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் நடவடிக்கைகளுக்காக டெல்லி தமிழ்நாடு இல்லத்தில் அமைக்கப்பட்டுள்ள உதவி மைய கட்டுப்பாட்டு அறையை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன், வேளாண் துறை அமைச்சர் வினோத் மற்றும் அயலக தமிழர் துறை அமைச்சர் தென்னரசு ஆகியோர் நேற்று நள்ளிரவு பார்வையிட்டிருந்தனர். அவர்கள் பணிகளை குறித்து நேரிலே ஆய்வு மேற்கொண்டு அதிகாரிகளுடன் தகவலை கேட்டறிந்தனர். இந்த நிலையில் தற்பொழுது அமைச்சர்களோட குழு ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அழைப்புகள், தகவல்கள் சேகரிப்பு மற்றும் மீட்பு நடவடிக்கைகளுக்கான ஒருங்கிணைப்பு குறித்து அலுவலர்களிடம் நேற்று இரவு கேட்டறிந்தனர். அது குறித்து விரிவான அறிக்கை தற்பொழுது இந்த விசாரணையில வைக்கப்பட்டிருக்கிறது. நேபாளம் பெருவெள்ளத்துக்கு பாதிக்கப்பட்டு குறித்து, நேபாளத்தில் வெள்ளப்பெருக்கு மத்தியில் சிக்கியிருக்கக்கூடிய தமிழர்களை மீட்டெடுப்பது குறித்த இந்த ஆலோசனை தற்பொழுது நடைபெற்று வருகிறது. டெல்லியில் விரைந்த அமைச்சர்கள் ஆலோசனை குழு தொடர்ச்சியாக இந்த ஆலோசனையில ஈடுபட்டு வருகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நேற்று இரவே கட்டுப்பாட்டு மையத்தில் அவர்கள் அதிகாரிகளுடன் பல்வேறு தகவல்களை கேட்டறிந்தனர். இருப்பினும் கூட அந்த முழுமையான விவரங்கள் கிடைக்கப்பெறாத பட்சத்துல இன்று மீண்டும் அமைச்சர்கள் ஆய்வு பணியில ஈடுபட்டு வருகிறார்கள். இதுல அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, அமைச்சர் தென்னரசு, அமைச்சர் வினோத் மற்றும் ராஜ்மோகன் உள்ளிட்டோருடன் டெல்லி சிறப்பு பிரதிநிதியும் அமர்ந்திருக்கிறார். அந்த காட்சிகள் கூட பார்க்க முடிகிறது. அதே போல டெல்லியில் தமிழக இல்லத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் அந்த ஆலோசனை கூட்டத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ஜெரி. தொடர்ந்து நேபாளத்தில் சிக்கியிருக்கக்கூடிய தமிழர்களை மீட்கும் பணிகள் தமிழக அரசு தொடர்ந்து தீவிரம் காட்டி வரக்கூடிய சூழல்ல அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டிலிருந்து சென்றிருக்கக்கூடிய குழு அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள்கிட்ட நடந்தது என்ன என்பது தொடர்பான முழு விவரங்களையும் கேட்டு வருகிறார்கள். நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கிய தமிழர்களை மீட்கும் நடவடிக்கைகளில் தமிழ்நாடு அரசு தற்போது தீவிரம் காட்டி வருகிறது. தமிழக அமைச்சர்கள் டெல்லியில் முகாமிட்டு தொடர் ஆலோசனையிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா, ராஜ்மோகன், வினோத், தென்னரசு அதிகாரிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ஜெரி வழங்கிக் கொண்டிருந்தார். ஜெரி, இப்போ தமிழக அரசு சார்பிலிருந்து சென்றிருக்கக்கூடிய குழு அங்க என்ன மாதிரியான நடவடிக்கைகள்ல ஈடுபட்டு இருக்கிறாங்க? தற்போது வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள்கிட்ட என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷனை கேட்டு வாங்கியிருக்கிறாங்க? அங்க இருக்கக்கூடிய தமிழர்களை மீட்கும் பணியில என்ன மாதிரியான நடவடிக்கைகள்ல ஈடுபட்டு இருக்கிறாங்க? நிச்சயமாக நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி சேர்ந்த ஆன்மீக பயணிகள் சிக்கி தவித்து வருகிறார்கள். அவர்களுடைய நிலை குறித்தும், அவர்களை தொடர்பு கொள்ள வேண்டிய பணிகள் குறித்தும், அதே போல எத்தனை பேர் சிக்கி இருக்கிறார்கள், முழுவதுமாக அந்த எண்ணிக்கை சரிவர இருக்கிறதா என்பது குறித்தெல்லாம் கட்டுப்பாட்டு மையத்துல
நேற்றைய தினம் நள்ளிரவே இங்கிருந்து சென்ற அமைச்சர்கள் குழு கட்டுப்பாட்டு அறைக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டார்கள். முழுமையான தகவல்கள் கிடைக்கப்பெறாத பட்சத்திலும் இன்னும் மேலும் இனிமேல் எடுக்க போகிற நடவடிக்கைகள் குறித்தும் தற்பொழுது அமைச்சர்கள் கொண்ட குழு ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். டெல்லி இல்லத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு பிரதிநிதி முன்னிலையில இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்துல அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, ராஜ்மோகன், அமைச்சர் வினோத், அமைச்சர் தென்னரசு ஆகியோரும் இந்த டெல்லி விருந்திருக்கக்கூடிய சூழலில் இந்த ஆலோசனை கூட்டத்துல பங்கெடுத்திருக்கிறார்கள். அந்த காட்சிகளை பார்க்கும்போது டெல்லி இல்லத்தில் இருக்கக்கூடிய ரெசிடென்சியல் ஐஏஎஸ் ஆபீசர் என்று சொல்வார்கள், ஒரு மூத்த ஐஏஎஸ் அதிகாரி ஒருவர் டெல்லி இல்லத்தில் இருப்பார். அவரும் மற்றும் டெல்லி சிறப்பு பிரதிநிதியுடன் இந்த அமைச்சர்கள் குழு ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதை இந்த காட்சிகள் மூலமாக நம்மால் பார்க்க முடிகிறது. உதவி மையத்தினுடைய செயல்பாடுகள், பெறப்படும் அழைப்புகள், தகவல் சேகரிப்பு மற்றும் மீட்பு நடவடிக்கைகளுக்கான ஒருங்கிணைப்பு குறித்து ஆகியோர் இந்த கேட்டறிந்து வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ஜெரி.